ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு பற்றிய மேற்கோள்கள், ஓகேங்களா? முக்கிய வார்த்தை, அந்த கீவேர்ட்ஸு, அது யார் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வந்து வச்சுக்கணும் நினைவூட்டல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் யார் சொன்னாங்க? ஜென்னிங்ஸ், ஓகே. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, வழக்கறிஞர்கள் வந்து சக்ஸஸே வந்து என்னன்னா ஒரு கேஸில் வந்து வின் பண்ணுறது, அப்போ ஜெயிப்பாங்க, அதுதான் வந்து அவங்களோட சொர்க்கம். அப்போ ஜென்னிங்ஸ், ஓகேவா? அடையாள அட்டைனா ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்காக பையில் போய் பல்காக திங்ஸ் வாங்கிட்டு வருவோமா, அதை பல்கிவாலா. யார் சொன்னாங்க அப்படின்னா பல்கிவாலா. அதை எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, பையில் பல்காக திங்ஸ் வாங்கிட்டு வரோம், அதான் பல்கிவாலா, ஓகே. அடையாள அட்டை வச்சு நம்ம பல்காக திங்ஸ் வாங்கிட்டு வரோம், யார் சொன்னால் பல்கிவாலா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து குறிக்கோள் அப்படின்னா அது யார் சொன்னாங்க அப்படின்னா நேரு. நம்மளோட குறிக்கோள் எப்பவுமே எப்படி இருக்குன்னா நேராக இருக்கணும். குறிக்கோள் நேராக இருக்கணும் சொன்னது வந்து நேரு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வடிவத்தில் கூட்டாட்சின்னு சொன்னது வந்து யாருக்குன்னா கேசி வியர். கூட்டமாக இருக்கிற இடத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், அப்போ வியர்க்கும், ஓகேங்களா? கூட்டாட்சி வந்து எப்படின்னா வியர்க்கும், கேசி வியர். நெக்ஸ்ட்டு ஆன்மாவில் ஒற்றையாட்சி அப்படின்னா பேயை பார்த்தா நமக்கு வியர்க்கும், பயமாக இருக்கும்ல, அப்போ வியர்க்கும், அதுக்கும் வியர்க்கும் தான், ஓகேங்களா? அது சொன்னது வந்து கேசி வியர் தான், ஓகேங்களா? வடிவத்தில் கூட்டாட்சி. நெக்ஸ்ட் வந்து ஆன்மாவில் ஒற்றையாட்சின்னு சொன்னது வந்து கேசி வியர். நெக்ஸ்ட் வந்து இதயம் மற்றும் ஆன்மா, அது வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் அரசியலமைப்பின் இதயம் வந்து யார்? அம்பேத்கர். அரசியலமைப்போட இதயம் வந்து யாருக்குன்னா அம்பேத்கர். அதை இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது வந்து யார்? அம்பேத்கர். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.